இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் யூஸிங் லைப்ரரிஸ், அதாவது லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் வீடியோலலாம் நம்ம வந்து ஃபங்க்ஷன் டாப்பிக்கில் வந்து என்ன பார்த்தோம்னா, எப்படி ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன, அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன் எழுதுறது, எப்படி கால் பண்ணுறது, ஆர்கியூமெண்ட்ஸ்னால் என்ன, அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக எப்படி நம்ம ஆர்கியூமெண்ட்ஸை பாஸ் பண்ணலாம், எப்படி ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் அப்படின்னா என்ன, அதில் லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், இந்த டாபிக் எல்லாமே நம்ம பார்த்தோம். சரி, இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபங்க்ஷன். இப்போ இந்த லைப்ரரி ஃபங்க்ஷனுடைய அனதர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ட்இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சார் லைப்ரரி ஃபங்க்ஷன்? இப்போது லைப்ரரியில் நிறையா புக்ஸ் இருக்குது. நமக்கு என்ன புக்கு தேவையோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டிஃபைன்டாக ஆல்ரெடி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஃபங்க்ஷன் நமக்கு தேவையோ அதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அதை லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லைப்ரரி ஃபங்க்ஷனுடைய அனதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா பில்ட்இன் ஃபங்க்ஷன், அது ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ப்ரீ டிஃபைன்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? ஆல்ரெடி பைத்தான்லேயே இருக்கும், ப்ரீ டிஃபைன்ட் ஆல்ரெடி இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பைத்தானில் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இப்போ ஏபிஎஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள் எப்படி இந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணிடுறோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். இப்போது ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி வரலையும் ஃபங்க்ஷன் அப்படின்னா டெஃபினேஷன் பார்ட்டு, காலிங் பார்ட் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது காலிங் பார்ட். இந்த பிரிண்ட்டில் ஏபிஎஸ் ஏன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனுடைய காலிங் பார்ட். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது அந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்சரை பிரிண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். பிரிண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஸ்க்ரீனில் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இது மாதிரி தான் நம்ம இந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போது ஏபிஎஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள் இங்கே -2 ஏவனுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -2ன்னு கொடுத்துருக்கோம். இப்போது ஏபிஎஸ் ஏன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் அது என்னவாக கன்வெர்ட் பண்ணுது? -2 வந்து பார்த்திங்கன்னா +2 கன்வெர்ட் பண்ணிவிடுது. அப்போ நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய ஒர்க்கு. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்டி அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஓஆர்டி அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்புட்டாக லெட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த லெட்டர்னுடைய ஆஸ்கி வேல்யூ உங்களுக்கு என்னங்கிறத டிஸ்பிளே பண்ணும். ஸோ பாருங்கள், சி அப்படிங்கிற வேரியபிளாக நம்ம ஸ்மால் ஏன்னு ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்மால் ஏனுடைய ஆஸ்கி வேல்யூ என்ன? 97. ஸோ பிரிண்ட்டில் பாருங்கள் இங்கே ஓஆர்டின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கான்செப்டெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், இதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணலை. டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஆஸ்கி வேல்யூ ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கீங்க, அதனால் இங்கே ஆஸ்கி வேல்யூ ஆஃப் ஏங்கிறது நமக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகுது. இங்கே ஓஆர்டியில் சின்னு கொடுத்துருக்கோம். சி அப்படிங்கிற வேரியபிளை நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏனுடைய ஆஸ்கி வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 97. அதான் நமக்கு அவுட்புட்டாக நமக்கு பிரிண்ட் ஆகுது. அடுத்தது வந்து டியில் கேபிட்டல் ஏன்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ ஓஆர்டியில் கேபிட்டல் ஏ, அதாவது டினோட வேரியபிள் நேம். அப்போ ஓஆர்டியில் டின்னு கொடுத்தீங்கன்னா டிங்கிற வேரியபிள் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க? கேபிட்டல் ஏ. அப்போ கேபிட்டல் ஏனுடைய ஆஸ்கி வேல்யூ என்ன? 65. அதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேர் ஃபங்க்ஷன். ஸோ கேர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓஆர்டிக்கு ஆப்போசிட். ஸோ ஓஆர்டி உங்களுக்கு என்ன பண்ணோம், நீங்கள் வந்து கேரக்டரை கொடுப்பீங்க, உங்களுக்கு ஆஸ்கி வேல்யூவாக அவுட்புட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதே கேர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆஸ்கி வேல்யூ இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரக்டரை வந்து அவுட்புட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அப்போ சி அப்படிங்கிற வேரியபிளில் நம்ம 65ன்னு ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ கேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னு கொடுக்குறீங்க, சிங்கிற வேரியபிள் என்ன இருக்குது? 65 இருக்குது. அப்போ 65 அப்படிங்கிற ஆஸ்கி வேல்யூனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா ஏ. அதுதான் நமக்கு இங்கே அவுட்புட்டாக கிடைக்கிது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பின் அப்படின்னா பைனரி ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ என்னென்னா 15. இங்கே பின்னில் எக்ஸுன்னு கொடுத்துருக்கோம். அப்போது நீங்கள் வந்து 15 பைனரியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 41 கிடைக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 8421
அதில் 15 கொண்டு வரணுன்னா நீங்கள் 4 பிளேஸ்லையுமே நீங்கள் வந்து 1ன்னு கொடுக்கணும். ஸோ 8 4 ஆட் பண்ணிங்கன்னா 12, 12 2 ஆட் பண்ணிங்கன்னா 14, 14 1 ஆட் பண்ணிங்கன்னா 15. ஸோ அதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 1 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்குது. அப்போ இது என்ன சார் 0B அப்படின்னா இது பைனரி நம்பர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் 0Bன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸாக அதுவே கம்ப்யூட்டர் ஆட் பண்ணிக்குது. இப்போ 4 1 மட்டும் டிஸ்பிளே ஆனிச்சுன்னா நம்ம அதை டெசிமல் நம்பர்னு கூட கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ இது பைனரி நம்பர் அப்படின்னு நமக்கு ஒரு இண்டிகேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த 0B அப்படிங்கிறத முன்னாடி நமக்கு ப்ரிஃபிக்ஸாக ஆட் பண்ணிக்குது. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைப் ஃபங்க்ஷன். இப்போ டைப் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லும். நீங்கள் ஆர்குமெண்ட்டில் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது என்ன டேட்டா டைப்புன்னு சொல்லும். இப்போ எக்ஸில் நம்ம வந்து 15 அப்படின்னு கொடுத்துருக்கோம். பிரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பில் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போது எக்ஸில் நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க 15. அப்போ 15 அப்படிங்கிறது என்ன வேல்யூ, இன்டீஜர் வேல்யூ. அதனால தான் இந்த இடத்துல இன்ட்டுங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த கிளாஸுங்கிறத விட்டுருங்க, இன்ட்டுங்கிறத கவனிங்க. சப்போஸ் இங்கே எக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 15.2 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15.2 கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். ஃப்ளோட், ஏன்னா 15.2 வந்து ஃப்ளோட் வேல்யூ. அப்போது ஒரு வேரியபிள் என்ன வேல்யூ உள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அதனுடைய டைப்பை டிஸ்பிளே பண்ணுறது தான். அது இன்டீஜரா, ஃப்ளோட்டா, ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறது தான் இந்த டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய ப்ராசஸ். அடுத்தது ஐடி. ஸோ ஐடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம 11th பாயிண்டர் அப்படின்னு ஒரு டாபிக் படிச்சிருப்போம். பாயிண்டர் அதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நாம் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிளுக்கு கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மெமரி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணும். அந்த மெமரி அட்ரஸை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி அந்த மெமரியில் இருக்க வேல்யூ எப்படி ஸ்டோர் பண்ணுறது, வேல்யூ எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாயிண்டரில் படிப்போம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். வேரியபிளுக்கு கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மெமரி அட்ரஸ் அசைன் பண்ணுது. அந்த மெமரி அட்ரஸ் என்னென்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஐடி ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் 15 அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஐடி எக்ஸுன்னு கொடுக்குறோம். அப்போது எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்னால் ஒரு மெமரி, அந்த மெமரிக்கு கம்ப்யூட்டர் என்ன அட்ரஸ் கொடுக்குது. ஸோ பாருங்கள், இதுதான் அட்ரஸ் எக்ஸு. அதாவது எக்ஸ் விட்டுருங்க. அடுத்தது 1375848592 இதுதான் எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளினுடைய மெமரி அட்ரஸ் நமக்கு. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மின். இங்கே ஒரு நியூவான ஒரு டாபிக். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் டப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் லெசனில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இது நியூவான ஒரு டாபிக். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரலையும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 20 இந்த மாதிரி சிங்கிள் வேல்யூ தானே ஸ்டோர் பண்ணோம். இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு பாருங்கள், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து அதில் 10 20 30 மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு பேர். இந்த கான்செப்ட் வந்து நம்ம லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் நம்ம லெசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இப்போதைக்கு இது லிஸ்ட்டுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ லிஸ்ட்டில் மல்டிபிள் வேல்யூஸை நம்ம என்ன பண்ண முடியும்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இது போதும். இப்போது எக்ஸ் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட்டில் கொடுத்துருக்கேன் மின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில். இந்த லிஸ்ட்டில் 10 20 30 3 வேல்யூ இருக்குது. இதில் மினிமம் வேல்யூ என்ன 10, அதான் நமக்கு இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ். ஸோ அதே எக்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் 10 20 30 அப்படின்னு 3 வேல்யூ இருக்குது. ஸோ பிரிண்ட்டில் மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். எக்ஸில் 3 வேல்யூ இருக்குது. 3 வேல்யூவில் எது மேக்ஸிமம் வேல்யூ 30 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதான் நமக்கு இங்கே அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகுது. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சம். இப்போது சம் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே எக்ஸுங்கிற லிஸ்ட்டில் 10 20 30 இருக்குது. சம் அப்படின்னா டோட்டல் பண்ணும், எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் டோட்டல் பண்ணும். ஸோ 10 20 ஆட் பண்ணிங்கன்னா 30, 30 + 30 60, அதான் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் 60ங்கிற வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. சரி, இது வரலையும் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் ஃபார்மேட் ஃபங்க்ஷன். இப்போ ஃபார்மேட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் 2 ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன, வேரியபிள் நேம். செகண்ட் ஆர்குமெண்ட் அந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகணும், அந்த கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான கேரக்டரை நீங்கள் அங்கே கொடுக்கணும் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே. இப்போது எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுடைய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 14. இப்போ இந்த ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நான் எக்ஸும் கொடுத்துருக்கேன். எக்ஸனுடைய வேல்யூ என்ன 14.
ஸோ அந்த 14 நான் என்ன கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா பினா பைனரியாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ பைனரியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 410. அப்போது இது எப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 8421 இது சிம்பிளாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம் இல்லையா. 8421 14 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 8 1 4க்கு ஒரு 1 2க்கு ஒரு 1 அதான் நம்ம போடுவோம் இல்லையா, 2க்கு ஒரு 1. ஸோ 8 4 12 12 2 14 அதான் நமக்கு இங்கே வருது. 1க்கு நேராக போய் என்ன வரும் அப்படின்னா நமக்கு 0 வந்துடும். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஒய் 0ன்னு கொடுத்துருக்கோம். ஒயினுடைய வேல்யூ என்னென்னு பாருங்கள் 25. ஸோ 0 கிடையாது, இது ஓ. ஓகேங்களா, ஒய் ஓ. அந்த ஓங்கிறது ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ ஒயில் இருக்கக்கூடிய 25 நீங்கள் ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 31 அப்படின்னு கிடைக்கிது. சரி, அடுத்ததாக ஃபார்மேட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேட்டில் ஒய்எஃப் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த எஃப் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஃப்ளோட் வேல்யூன்னு சொல்லலாம். அப்போ ஒயில் 25 மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த எஃப் அப்படிங்கிற கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா 25 ஃப்ளோட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ 0.00 உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஆட் ஆகுது. அப்போ ஃபார்மேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு புரியுதுங்களா? ஃபார்மேட் ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட் தேவை. ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வேரியபிள், செகண்ட் ஆர்குமெண்ட் அந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் என்னவாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்கிறத கேரக்டராக நம்ம சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். பீன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியபிளில் இருக்கிற வேல்யூ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ உங்களுக்கு வந்து பைனரியாக கன்வெர்ட் ஆகும். ஓன்னு கொடுத்தீங்கன்னா ஆக்டலாக கன்வெர்ட் ஆகும். எஃப்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வேல்யூ உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு. ஸோ இந்த ரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கவனிக்கணும். இதில் நிறையா கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போது ரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நார்மலாக நம்ம மேத்தமெட்டிக்கல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாயிண்டில் வரும் இல்லைங்களா வேல்யூ. இப்போ 12.2 அப்படின்னா நம்ம அதை ரவுண்ட் பண்ண முடியாது, 12ன்னு எழுதிடுவோம். 12.6 அப்படின்னா அதை ரவுண்ட் பண்ணி 13 அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா. அப்போ பாயிண்டில் வரக்கூடிய வேல்யூ 12.5 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ 5க்கு மேலே இருக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ரவுண்ட் பண்ணி 13 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ அந்த ஒர்க்கை தான் இப்போ ரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே ரவுண்டில் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். எக்ஸனுடைய வேல்யூ என்ன 17.9. இப்போ அந்த டெசிமல் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.5 விட ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது. அப்போ அதை ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள், 18 அப்படின்னு கிடைக்கிது. 17.9 ரவுண்ட் பண்ணும்போது 18 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. சரி, அடுத்தது வந்து பாருங்கள், செகண்டாக வந்து ஒயினுடைய வேல்யூ 22.2 அதான் ஒயினுடைய வேல்யூ. ரவுண்டில் ஒயின்னு கொடுத்துருக்கோம். ஒயினுடைய வேல்யூ என்ன 22.2. ஆனால் நமக்கு இங்கே அவுட்புட்டில் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 22 மட்டும் தான் கிடைக்குது. ரீசன் இந்த 0.2ங்கிறது 5க்கு மேலே டிஜிட் இல்லை. 5 விட கிரேட்டர் நம்பராக இருந்தால் தான் நம்ம ரவுண்ட் பண்ணுவோம், இல்லைனா ரவுண்ட் பண்ண மாட்டோம். அதனால் 22னே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் நெகட்டிவில் இருக்கக்கூடிய வேல்யூ எப்பயுமே நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இப்போது தேர்ட் ரவுண்டில் இசட்டுன்னு கொடுத்துருக்கோம். இங்கே வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -18.3 அப்படிங்கிறது தான் இசட்னுடைய வேல்யூ. இப்போ இதை ரவுண்ட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், -18 அப்படின்னு கிடைக்கிது. சரி, இப்போது இதுவும் அதே தான். பாயிண்டில் இருக்கக்கூடிய இது வந்து உங்களுக்கு 5க்கு மேலே கிரேட்டர்னா இல்லைங்கிறதுனால வேல்யூ உங்களுக்கு ரவுண்ட் ஆகலை. அப்படியே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிரிண்ட் ஆகுது. சரி, இது எக்ஸாம்பிள் 1 நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 2 வந்து பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம் ரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா வேரியபிள் நேம், செகண்ட் ஆர்குமெண்ட் நம்பர் ஆஃப் டிஜிட் உங்களுக்கு வந்து என்ன வேணும், டெசிமல் பிளேஸில் நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து உங்களுக்கு எத்தனை வேணும் அப்படின்னு கொடுக்குறோம். சரி, இப்போது n1 அப்படிங்கிற இந்த வேரியபிளில் நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ என்னென்னா 17.89. இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஃபங்க்ஷனில் n10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ டெசிமல் பிளேஸே வேணான்னு சொல்லிட்டோம், அதனால் டெசிமல் பிளேஸில் 0ன்னு காமிக்குது. அடுத்ததாக பிரிண்ட்டில் n1ல் 1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெசிமல் பிளேஸில் வந்து 1 டிஜிட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. அடுத்ததாக தேர்டில் வந்து பாருங்கள்
ரவுண்டில் n1 2ன்னு கொடுத்துருக்கோம் டெசிமல் பிளேஸ். இந்த 2ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா n1ல் இருக்கக்கூடிய வேல்யூவில் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் வந்து எத்தனை டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இந்த இடத்துல 2ன்னு கொடுத்துருக்கோம் டெசிமல் பிளேஸில். அப்போ இங்கே 2 டெசிமல் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆகுது. அப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வேரியபிள் நேம், செகண்ட் ஆர்குமெண்ட் நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து நமக்கு டெசிமல் பிளேஸில் வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இது மட்டும்தான் ரவுண்ட் ஃபங்க்ஷனா அப்படின்னு கிடையாது. இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷனில் இன்னும் விஷயம் இருக்குது. நாம் அதை ப்ராக்டிக்கலாக சிஸ்டமில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இன்னும் இருக்குது. அது எப்படி ரவுண்ட் பண்ணுது, ஏன் இங்கே 9 மட்டும்தான் இந்த இடத்துல வருது, இங்கே ஏன் 8 9 வருது, ஃபஸ்ட்டு டிஜிட் இங்கே 8ல் வரணும், அதெல்லாம் எப்படி வருதுங்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாக சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பவர். ஸோ பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பவரில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ், சரிங்களா. செகண்ட் ஆர்குமெண்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பவர் வேல்யூ. அப்போது மீனிங் என்னென்னா 10 பவர் 3. அப்போ 10 பவர் 3 அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 10 × 10 × 10 அப்படின்னு போடுவோம். அப்போ 10 × 10 100, 100 × 10 1000. அதான் நமக்கு அவுட்புட்டாக நமக்கு பிரிண்ட் ஆகுது. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 43. அதில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். இப்போ இதுவரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது எல்லாமே ஓகே. ஆனால் இதுக்கு கீழே வரக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேர்டு வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதாவது C++ல் வந்து இந்த இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின்லாம் கொடுப்போம் இல்லைங்களா. சேம் அதே மாதிரி இங்கே நம்ம இன்க்ளூடுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட் அப்படின்னு கொடுக்கணும். இம்போர்ட். ஸோ இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுக்கணும். இதில் இந்த இம்போர்ட் மேத் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா தான் ஒர்க் ஆகும். ஸோ அதை நான் விட்டுட்டேன். நீங்கள் இம்போர்ட் மேத்துன்னு போட்டிங்கன்னா தான் இங்கே மேத்தில் .floor அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லாம் ஒர்க் ஆகும். சரி, இதில் மேத் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா மாடியூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மாடியூல்ஸ் அப்படின்னா என்னென்னா அதில் கலெக்ஷன் ஆஃப் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம மாடியூல்ஸ் சொல்கிறோம். அது என்ன அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா math.floorனு தான் கொடுக்கணும். இதில் மேத் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடியூல் நேம், ஃப்ளோர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நேம். சரிங்களா. இப்போது நம்ம கவனிக்கணும், ஃப்ளோர், சீல், ரவுண்டு இந்த 3 ஃபங்க்ஷனுமே என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூ ரவுண்ட் பண்ணணும். ரவுண்டு, ஃப்ளோர், சீல் இது 3 ஃபங்க்ஷன்ஸுமே என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூ ரவுண்ட் பண்ணணும். இதில் ஃப்ளோர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃப்ளோர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம வந்து கீழே வந்து தரையை நம்ம வந்து ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தரை அப்படிங்கிறது கீழே. சீல் அப்படின்னா என்ன, சீலிங் ஃபேன்னு சொல்லுவோம் இல்லையா மேலே. அப்போ இந்த ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேல்யூ இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூக்கு நியரஸ்ட் வேல்யூ ஆன்சராக கிடைக்கும். இல்லை அப்படின்னா அதை விட லோயஸ்ட் வேல்யூ உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். அதாவது ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென், அதான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். இது எப்படின்னு பாருங்கள். இப்போது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 26.7 கொடுத்துருக்கோம் எக்ஸில். அப்போது எக்ஸை நீங்கள் வந்து ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்தீங்கன்னா அது என்ன அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு பாருங்கள், 26ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த நீங்கள் கொடுத்த இன்புட்டுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ வரும், அதே வேல்யூ வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுத்த வேல்யூ விட கம்மியாக வரும். சரிங்களா. அப்போ 26.7 தான் நம்ம எக்ஸ்க்கு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு வந்த வேல்யூ 26. அப்போ 26.7 விட 26 அப்படிங்கிறது ஸோ லெஸ்ஸர் வேல்யூ. சரி, அடுத்தது வந்து பாருங்கள், ஒய்க்கு நம்ம கொடுத்துருக்க வேல்யூ 26.7 மைனஸ் 26.7. எப்பயுமே இந்த மைனஸ் நல்லா கவனிக்கணும், நெகட்டிவ் வேல்யூவை. இப்போது இங்கே ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஒய்னு கொடுத்துருக்கோம். என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு பாருங்கள், -27 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ -26.7 விட -27 லெஸ்ஸர் வேல்யூ நெகட்டிவில் இல்லையா. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுது இல்லை. -26.7 விட நெகட்டிவில் -27 அப்படிங்கிறது கம்மியான வேல்யூ. அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா -27 அவுட்புட்டாக கிடைக்கிது. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இசட்டில் வந்து -23.2 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இந்த ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் அதனுடைய அவுட்புட் என்னென்னா -24. அப்போ 23.2 விட -24 அப்படிங்கிறது கம்மியான வேல்யூ, அதான் நமக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணுது. சரிங்க சார், இப்போ -23 கொடுத்தா என்ன பண்ணும் அப்படின்னா 23 உங்களுக்கு அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும். +26ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், 26 ரிட்டர்ன் பண்ணும்.
நீங்கள் டெசிமல் பிளேஸ் கொடுக்காம 26ன்னு மட்டும் பாசிட்டிவில் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு வந்து 26னே கிடைக்கும். அதான் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அதுவே கிடைக்கும். அப்படி இல்லைனா கம்மியான வேல்யூ கிடைக்கும். -26ன்னு கொடுத்தீங்கன்னா -26னே கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இந்த ரவுண்ட் பண்ணும்போது அந்த 0.5 0.6 பார்க்காது. ஸோ நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு நியரஸ்ட் வேல்யூ கிடைக்கும். நியரஸ்ட் வேல்யூ எப்போ கிடைக்கும்? நீங்கள் ரவுண்டட் வேல்யூவாக கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். டெசிமலில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வேல்யூ விட கம்மியாக கிடைச்சிரும். இதுதான் கான்செப்ட். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர்னுடைய ஆப்போசிட். ஃப்ளோர் எப்படி வேல்யூ கம்மி பண்ணிச்சோ அதே மாதிரி சீல் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ டெசிமல் பிளேஸில் ஒரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். சரி, இப்போ எப்படின்னு பாருங்கள். எக்ஸில் வந்து 26.7 கொடுத்துருக்கோம். சீலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த பிரிண்ட்டுக்கு 27 அப்படின்னு அவுட்புட்டில் கிடைக்குது. அப்போ 26.7 நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும்? 27 அப்படின்னு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ 26.7 விட ஹையஸ்ட் வேல்யூ தான் எது? 27. அதனால தான் உங்களுக்கு ஹையஸ்ட் வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ சீல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ, நீங்கள் ரவுண்டட் வேல்யூ 26னே கொடுத்தீங்கன்னா 26னே கிடைக்கும். 26.7 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 27 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது? அதனுடைய ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எப்படி இருக்கும்? ஒன்று நீங்கள் கொடுத்த இன்புட்டுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும். சரி, அடுத்த கான்செப்ட். ஒயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா -26.7 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போ சீலில் வந்து நம்ம ஒயின்னு கொடுத்துருக்கோம். அது என்ன ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா -26ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ -26.7 விட 26 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ இல்லையா? நெகட்டிவில் இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? -26.7 அதை விட 26 அப்படிங்கிறது என்னது? நெகட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இசட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது -23.2ன்னு கொடுத்துருக்கோம். அதான் இந்த இசட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கிது பாருங்கள்? -23 அப்படின்னு கிடைச்சிருது. சரிங்களா? -23.2 அப்படிங்கும்போது அதை விட ஹையஸ்ட் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா -23. ஸோ அதான் நமக்கு இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டாக கிடைக்குது. சரி, அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். இது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து நம்ம 25 கொடுக்குறோம். அப்போது 25 அவுட்புட் என்ன ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5 5s are 25. ஸோ அதனால் நமக்கு அது அவுட்புட்டாக கிடச்சிருது. அடுத்தது காம்போசிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். The value returned by function may be used as an argument for another function in a nested manner is called composition. ஸோ பாருங்கள், another function nested manner இதான் நம்ம கவனிக்கணும். ஸோ இப்போ நெஸ்டட் அப்படின்னா மீனிங் என்ன? நெஸ்டட் இஃப் அப்படின்னா என்ன? ஒரு இஃப்பில் அனதர் இஃப் இருந்தால் அது நெஸ்டட் இஃப். ஒரு இஃப்பில் அனதர் லூப் இருந்தால் அது நெஸ்டட் லூப். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுடைய இன்சைடில் அனதர் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? நெஸ்டட் மேனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். EVAL எவால்வேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், அதனுடைய இன்சைடில் ஆர்குமெண்ட்டாக நான் வந்து இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இன்புட் ஃபங்க்ஷன் யூசர்கிட்டேருந்து ரன் டைமில் இன்புட்டை ரிசீவ் பண்ணி எவால்வேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கிட்ட கொடுக்கும். எவால்வேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுத்த இன்புட் வந்து கால்குலேட் பண்ணி ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா எண்ணில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகும். இப்போ இங்கே இந்த எவால்வேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்னா, அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் நீங்கள் எக்ஸ்ப்ரெஷனாகவே கொடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 + 2 + 5 அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ப்ரெஷனாகவே இன்புட் கொடுத்தீங்கன்னா 3 + 2 5 5 + 5 10 அப்படிங்கிற ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா எண்ணில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த 3 + 2 + 5 அப்படிங்கிறது நம்ம ரன் டைமில் கொடுக்குற இன்புட். இந்த 3 வேல்யூவையும் இன்புட்டாக ரிசீவ் பண்ணி இன்புட் ஃபங்க்ஷன் எவால்வேட்டிட்ட கொடுத்துரும். எவால்வேட் இதை கால்குலேட் பண்ணி 10ங்கிற ஆன்சரை எண்ணில் ஸ்டோர் பண்ணோம். பிரிண்ட்டில் நீங்கள் என்னன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ன்னு கிடைக்கும். சரி, இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6ன்னு நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. அப்போ நான் வந்து இன்புட் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா 4 + 2ன்னு கொடுத்துருந்தேன் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ ஆட் பண்ணி நமக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் டிஸ்பிளே பண்ணுது.
அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாபிக் ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன். ஸோ ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் பாருங்கள். வென் எ ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்குது அப்படின்னா அதை நம்ம ரெக்ரஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஒயில் மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இருக்கும். ஆனால் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை விட ரெக்ரஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல். ஸோ நம்ம மெமரி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும், ஃபாஸ்ட்டாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த லூப்பிங்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுப்போம். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரையும் லூப் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபால்ஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகி லூப் போய்ட்டு எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். அதே மாதிரி ரெக்ரஷன் ஃபங்க்ஷனும் என்ன பண்ணோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அதனுடைய வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நீங்கள் தேடக்கூடிய ஒர்க்கு உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்த அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி அந்த ரெக்ரஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். இது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா? லூப் எப்படி ரிப்பீட்டடாக ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ரெக்ரஷன் ஃபங்க்ஷனும் ரிப்பீட்டடாக ஒர்க் ஆகும். ரிப்பீட்டட் அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு ரிப்பீட்டடாக ஒர்க் ஆகிட்டே இருக்கணும், எத்தனை டைம் அது ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுக்குன்னு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். இத்தனை டைம் ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பர்பஸ்க்காக ரெக்ரஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமோ நாம் எதிர்பார்த்த அவுட்புட் கிடச்சிருச்சு அப்படின்னா ரெக்ரஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிட்டு என்ன ஆகணும் அப்படின்னா எக்ஸிட் ஆகி வந்துடணும் அந்த ஃபங்க்ஷனை விட்டு. அப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். சரி, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிஞ்சிருது. ஃபஸ்ட்டு டைம் ஃபங்க்ஷனை இந்த டோட்டல் இங்கேருந்து கால் பண்ணுறோம். செகண்ட் டைம் தேர்டு டைம் எல்லாம் ஃபங்க்ஷனுடைய இன்சைட்லேருந்தே இந்த காலிங் பார்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இதுதான் ரெக்ரஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், இந்த டோட்டல் காலிங் பார்ட் ஃபங்க்ஷனுடைய அவுட் சைடில் இருக்குது. ஆனால் இந்த டோட்டல் அப்படிங்கிற காலிங் பார்ட் ஃபங்க்ஷனுடைய இன்சைடில் இருக்குது. அப்போ டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய இன்சைட்லேருந்தே டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். எப்போயுமே ரெக்ரஷன் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை அவுட் சைட்லேருந்து நம்ம கால் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் என்னோடய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவனுடைய வேல்யூ நான் 0ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு ஏவனுடைய வேல்யூ 3ன்னு வர வரலையும் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ரிப்பீட்டடாக ஒர்க் ஆகிட்டே இருக்கணும். ஏவனுடைய வேல்யூ 3ன்னு எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய ரிப்பீட்டேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனை விட்டு எக்ஸிட் ஆகிடணும். இதுதான் என்னுடைய எய்ம். அப்போ ஏவனுடைய வேல்யூ 3ன்னு வர வரையிலையும் எனக்கு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் இங்கேருந்து கால் பண்ணுறேன். ஏங்கிறது குளோபல் வேரியபிள். இந்த குளோபல் வேரியபிளுடைய வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல குளோபல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ குளோபல் ஸ்கோப் வேரியபிளுடைய வேல்யூவை நம்ம ஃபங்க்ஷனோட இன்சைடில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேம் நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும். அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனோட இன்சைடில் ஏவனுடைய வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்கள், நான் ஏவனுடைய வேல்யூ என்ன பண்ணுறேன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். A+1 அப்படின்னு ஏவனுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். அதனால தான் குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு டைம் இந்த டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கேருந்து கால் ஆகுது. ஏவுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? 0. அப்போ ஏவனுடைய வேல்யூ என்னென்னு பாருங்கள், 0. இப்போது ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே அடுத்தது இஃப் தான். 0 = 3 கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இங்கேருந்து எல்ஸ்க்கு வரும். எல்ஸ்க்கு வந்தால் பிரிண்ட்டில் ஏன்னு கொடுத்துருக்கோம். ஏவனுடைய வேல்யூ என்ன? 0. அதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அடுத்ததாக A+=1 அப்படின்னா ஏவனுடைய வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரிமெண்ட் 1 இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்ததாக இங்கேருந்து டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். இது புரியுதுங்களா? இப்போ ஏவனுடைய வேல்யூ என்ன ஆகிடும்னா 1ன்னு ஆகிடும். அடுத்தது இங்கேருந்து டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்போ ஏவனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 = 3ன்னு செக் பண்ணால் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால எல்ஸ்க்கு வந்துடும். ஏவனுடைய வேல்யூ இப்போ உங்களுக்கு என்னென்னு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 1ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து A+=1 அப்படிங்கும்போது ஏவோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா 2ன்னு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். சரி, அடுத்ததாக ஸோ டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து திரும்பவும் கால் பண்ணோம்.
இப்போ ஏவனுடைய வேல்யூ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஈக்குவல் 3 அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ். அடுத்தது எல்ஸ்க்கு வந்துடும். எல்ஸ்க்கு வந்தால் பிரிண்ட்டில் ஏன்னு கொடுக்குறோம். ஏவனுடைய வேல்யூ என்னென்னா 2, அதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி 0 1ங்கிறது அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. அடுத்து A+1 அப்படிங்கும்போது என்ன ஆகுனா 2ங்கிறது 3ன்னு ஆகிடும். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா காலிங் பார்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஏவனுடைய வேல்யூ 3 ஈக்குவல் 3 கண்டிஷன் ஃபால்ஸ், சாரி ட்ரூ, கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரிட்டன். அப்போ ரிட்டன் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷனை விட்டு எக்ஸிட் ஆகிடும். இப்போ நம்ம லூப் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்குது. அந்த லூப் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். பிரேக்குன்னு கொடுத்தோம்னா லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி ரிட்டன் என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூ ரிட்டனும் பண்ணோம், ஃபங்க்ஷனை விட்டு எக்ஸிட் ஆகிடும். எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபங்க்ஷனை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். அப்போ இந்த ரிட்டனோட நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். எங்கேருந்து கால் ஆனது நெக்ஸ்ட் லைனுக்கு வந்தால் ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அதனால தான் இந்த ப்ரோக்ராமில் 0 1 2 அப்படின்னு நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஓவர்வியூ ஆஃப் ஹவ் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் ஒர்க். ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் இஸ்